ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வழி ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையா? நம்ம மார்க்கெட் எதனால இந்த அளவுக்கு இன்னைக்கு மேல வந்திருக்கு? என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு? அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோல இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்தது? இன்னைக்கான மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் எடுத்தோமா இல்லையா? அண்ட் நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்துடலாங்க. நீங்க இப்பதான் இந்த வீடியோல நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின முக்கியமா ட்ரேடிங் பத்தின A to Z எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும், டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சரிங்களா? இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கான மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா மேலே போணுச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் திருப்பி மேலே போணுச்சு. கம்ப்ளீட்டாக ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அகைன் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 2.25லேருந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் கிரியேட் ஆனதுனால நல்லாவே மேலே வந்திருக்குங்க. இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி 257 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 1% மேலே பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 655 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 1.5% பக்கம் பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் சென்செக்ஸுமே 938 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக மேலே வந்து 1.25% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் என்ன நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அண்ட் இன்னைக்கான டேயில் நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கலை. எதனால் அப்படின்னா என்னோட ட்ரேட் செட்டப் படி இந்த ஜோன் வந்து எனக்கு நோ ட்ரேடிங் ஜோன். அதனால இந்த ஜோனுக்குள்ளேயே இருந்ததுனால நான் எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. அண்ட் இந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்கல. நிஃப்டிலையும் சரி ஸ்டாக்ஸ்லையும் சரி. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்த்தோம்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் 4%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருந்தாங்க. கிராசிம், எம்என்எம், எட்டர்னல், ட்ரெண்ட், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே 2%க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருந்தாங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெல் இந்த ஸ்டாக் வந்து 2.25%க்கு மேலே ஃபால் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் மேக்ஸ் ஹெல்த், விப்ரோ, கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, டாக்டர் ரெட்டி, சன்ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே ஃபால் ஆயிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வார் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா வார் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸை நாங்கள் வழிவிட மாட்டோம், திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் 2 ஷிப்ஸை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கடந்து போகலாம் அப்படின்ட்டு. அதுவும் எதனால் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து அங்கே கால் பண்ணி பேசினதுனால நம்ம இந்தியாவுக்கு மட்டும் 2 ஷிப்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் அதர் கண்ட்ரீஸ்க்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சில ஷிப்ஸ் எல்லாமே இன்னுமே ஸ்ட்ரக் ஆகி தான் நிற்கிது. இதனால் என்ன ஆகுது, குளோபல் வைஸ் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ எதை பேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மேலே போகுதா இல்லை கீழே போகுதா அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக வந்து ப்ளே ஆகுது. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மேலே ஏற ஏற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக செல்லிங் தான் பண்ணுவாங்க. சேஃபான அசட்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்குது. அண்ட் நம்ம இந்தியன் மார்க்கெட் ஓரளவுக்கு இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் ஃப்ரைடே மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செக்டோரல் வைஸ் ரிலையன்ஸ் வந்து நல்லாவே பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ரிலையன்ஸ் எதனால் பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு அப்படின்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏற ஏற அந்த கம்பெனியோட மெயினான பர்பஸ் என்ன, க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏற ஏற அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினும் ஏறும். ஸோ அதனால ரிலையன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ப்ராஃபிட் மார்ஜின் எடுப்பாங்க. ஸோ அதனால அந்த கம்பெனியோட க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். அண்டு ரிலையன்ஸுமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ்பிஐ பேங்க், பேங்கிங் ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. பட் ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் மைல்டான செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஐடி செக்டார் வந்து ஸ்லைட்டாக ஃபால் ஆயிருந்துச்சு. அண்ட் அதர் தென் தட் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 2 இண்டெக்ஸுமே வந்து ஸ்லைட்டாக ஃபால் ஆயிருந்துச்சு. அப்படின்னா என்னென்னா மிட் கேப் ஸ்டாக்ஸு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸும் இன்றைக்கான மார்க்கெட்டில் ஃபால் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான விஷயங்கள். இன்றைக்கான மார்க்கெட் கண்டிஷன்ஸில் க்ரூட் ஆயில் வந்து $105 பர் பேரல் வந்து
செல் ஆயிட்டிருக்கு. அந்த ப்ரைஸில் தான் வந்து ட்ரேட் நடந்துட்டுருக்கு. இது எதனால் அப்படின்னா மிடில் ஈஸ்டில் நடக்கிற அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னாலையும் நிறைய அட்டாக்ஸுமே இப்போ வரைக்குமே போயிட்டு தான் இருக்குது. யார் மேலே அப்படின்னா யுஏஇ மேலே. அது எதனால் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த அட்டாக்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. எப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக டர்ன் ஆகும். அது வரைக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டாக்ஸ் அண்ட் மார்க்கெட்டில் சின்ன சின்ன ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் நம்ம மார்க்கெட்டுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுறேன் பாருங்கள். மேலே போணுச்சு, திருப்பி ஒரு கேப் டவுனு, திருப்பி மேலே போணுச்சு, திருப்பி ஒரு செல்லிங் ப்ரெஷர், திருப்பி கேப் டவுன். இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. ஆனால் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபால் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கான மார்க்கெட் கூட மேலே வந்திருக்கு. ஆனால் யாருக்கு தெரியும் நாளைக்கான மார்க்கெட் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் ஆகலாம், இல்லை நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்றதை காட்டுறேன் பாருங்கள். ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டெக்னிக்கலாக நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். கரெக்டாக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் நிஃப்டி மேலே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிஃப்டி வந்து மேலே மூவ்மெண்ட் கொடுத்து போக ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியா வந்து ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. அப்படி இருந்தாலும் கூட நம்ம இந்தியன் மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் க்ரூட் ஆயில் மட்டும்தான். ஸோ இப்போ எல்லாரோட ஃபோக்கஸ்மே எங்கே இருக்குது அப்படின்னா க்ரூட் ஆயில் மேலே தான் இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணல அப்படின்னா மறக்காமல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக காமிச்சிரும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸு, கைடன்ஸு, சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னென்ன ட்ரேட் எடுக்கிறேனோ நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். அண்ட் நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்ம சேனலோட மெயின் பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டியூஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துடலாம். டேட்டா வந்துருச்சு. எஃப்ஐஐஸ் இன்றைக்கான மார்க்கெட்டில் 9365 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் 12593 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து செல்லிங்லேயே தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. ஆனாலும் கூட இன்றைக்கான மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். எஃப்ஐஸ் இந்த அளவுக்கு செல்லிங் பண்ணி நம்ம மார்க்கெட் மேலே வந்திருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம். அண்டு நாளைக்கான மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து எப்போ பை பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம மார்க்கெட் மேலே வரும். அது வரைக்குமே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நிஃப்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. கால் ஆப்ஷன் சைடு 15 கோடி, புட் ஆப்ஷன் சைடு 16 கோடி, ரெண்டுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 23,000 அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 23,500, 600, 700, 800 ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்லேயுமே நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 23,000 இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்தாலும் கூட 23,000 ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கும். அதுக்கு கீழே பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. அண்ட் பிகினர்ஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கான மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாவோ இல்லை சைட்வேஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலே போணுச்சு அப்படின்னா 23,500 மேலே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த ட்ரெண்ட் லைனையுமே பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் லைனில் மேலே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிஃப்டி வந்து மேலே போகும். ஸோ இந்த லெவல்ஸை மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.